ப்ரைஸ் தி லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா பிரியமானவர்களே? இன்றைக்கு ஒரு ஸ்டோரி நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க. இது உண்மையாக நடந்த சம்பவம் தான். ஒரு ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டலில் இருந்துச்சு. அந்த ஹாஸ்டலில் வந்து 2 பொண்ணுங்க வந்துட்டு பயங்கர சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. பக்கத்து பெட்டு தான் அவங்க. 2 பேருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தினால பயங்கர சண்டை போட்டு முடிச்சுட்டு நைட்டு 2 பேரும் தூங்குறாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு என்ன பண்ணுறா, எப்பொழுதுமே வழக்கமாக அந்த பொண்ணு ப்ரேயர் பண்ணிவிட்டு தூங்குவாள். அப்போ ப்ரேயர் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு என்ன ஞாபகம் வந்திருக்குன்னா, சண்டை போட்டது ஞாபகம் வந்துருச்சு. ஐயோ, நம்ம இன்றைக்கி சண்டை போட்டுட்டோமே, நமக்கு வந்து ஒப்புரவாகாத நம்ம எப்படி தூங்குறது, அதாவது அந்த பொண்ணு கூட சமாதானமாகாத எப்படி நம்ம தூங்குறது அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சான். உடனே இந்த பொண்ணு ப்ரேயர்லேயே, ஏசப்பா நான் எப்படியாவது இந்த சண்டை போட்ட பொண்ணு கூட நான் வந்துட்டு ஒப்புரவாயிடணும். இப்போ மணி 10 ஆகுது ஏசப்பா, நான் இந்த 12 மணிக்கு முன்னாடி நான் வந்து எப்படியாவது அந்த பொண்ணுக்கிட்ட சமாதானமாக ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ப்ரேயர் பண்ணிவிட்டு தூங்கிட்டாலாம். நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த பொண்ணு நைட்டு 10 மணிக்கு ப்ரேயர் பண்ணுறாங்க, 12 மணிக்குள்ளே சமாதானம் ஆகிடணுன்றாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, தூங்கிட்டாங்க. பக்கத்தில் இருக்க பொண்ணும் தூங்கிட்டாங்க. இப்போ எப்படி அவங்க சமாதானம் ஆகிருப்பாங்க அப்படி தானே யோசிக்கிறீங்க? இப்போ தாங்க ட்விஸ்ட்டு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த ஹாஸ்டல் மேலே ஃபுல் க்ளோஸ்டாக இல்லை, அது மேலே காரிடோர் மாதிரி இருக்கும். அந்த காரிடரில் ஒரு பூனை நடந்து வந்துகிட்டே இருந்துச்சான். பூனை நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது ஸ்லிப்பாக என்ன பண்ணுச்சு, இந்த ப்ரேயர் பண்ணிட்டு படுத்துச்சுல, அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிற பொண்ணு மேலே விழுந்துருச்சான். விழுந்தது தான் தாமதம். உடனே அந்த பொண்ணு கத்தி எப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். கத்தி பக்கத்தில் இந்த பொண்ணை வந்து ஹக் பண்ணிட்டாங்களாம். ஹக் பண்ண உடனே இந்த பொண்ணு சவுண்டு கேட்டு எடுத்து பார்த்தா, பெட்ஷீட் எடுத்து பார்த்தா பக்கத்தில் சண்டை போட்ட பொண்ணு. உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க, பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பார்த்து அவங்களுக்குள்ளே சண்டை போட்டதை மறந்து 2 பேரும் சமாதானம் ஆகிட்டாங்க. அவள் டைம் பார்த்தா 11:30. பிரியமானவர்களே, ஒரு சின்ன விஷயந்தான். அவங்க வாஞ்சித்தாங்க எப்படியாவது அந்த பொண்ணுக்கிட்ட ஒப்புரவாயிடணும்னு சொல்லி. ஆனால் அவங்க நினச்சதுக்கு முன்னாடியே என்ன ஆகிட்டாங்க, சமாதானம் ஆகிட்டாங்க. யாராவது எதிர்பார்த்தப்போமா இது மாதிரி நடக்கும்னு சொல்லி? ஆண்டவர் அப்படிப்பட்டவர் தாங்க. நம்ம ஒருத்தவங்களை மன்னிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக ஆண்டவர் உதவி செய்வார். எடுத்து வாசிப்போமா? எபேசியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 32வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒருவருக்கொருவர் மன்னிப்போம், மறப்போம். ஆமென். God bless you.